ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறுவன் எப்படி ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞராக மாறினார்? அவர் பிறந்தது பிரிட்டிஷ் இந்தியாவின் ஹிசார் நகரத்தில் 9332 ஆண்டு. அவரது தந்தை மௌல்வி ரஹ்மத் ஒரு மத்போதகராக இருந்தார். சிறு வயதிலேயே யசார் அஹ்மத் குர்ஆன் மீது ஆர்வம் காட்டினார். அவரது குடும்பம் மிகவும் எளிய வாழ்க்கை நடத்தியது, ஆனால் அறிவு மட்டும் பெரிய செல்வமாக இருந்தது. 1947 இந்தியப் பிரிவினையின் போது அவரது குடும்பம் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தது. அப்போது அவருக்கு வயது 15. புதிய நாட்டில் புதிய வாழ்க்கை தொடங்கியது. லாகூரில் குடியேறிய அவர்கள் அங்கேயே தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பினார்கள். யசார் அஹ்மத் படிப்பில் மிகவும் திறமையானவர். 1949 லாகூரின் கவர்ன்மென்ட் கல்லூரியில் தத்துவம் மற்றும் ஆங்கில இலக்கியம் படிக்கச் சேர்ந்தார். அந்தக் காலத்தில் அவர் மேற்கத்திய தத்துவங்களை ஆழமாக படித்தார். ஆனால் அவரது மனதில் எப்போதும் ஒரு கேள்வி: உண்மையான ஞானம் எது? அதே சமயம் அவர் இஸ்லாமிய அறிவையும் தேடினார். 1950 மௌலானா அமீன் அசன் இஸ்லாஹி அவர்களின் வகுப்புகளில் கலந்து கொள்ளத் தொடங்கினார். அவர் மௌலானா இஸ்லாஹி, மௌலானா ஹமீதுதீன் பராஹி அவர்களின் முக்கிய மாணவன். இந்தக் காலகட்டத்தில் யசார் அஹ்மத் குர்ஆனின் ஆழமான பொருளை ஆராய்ந்தார். தஃபீமுல் குர்ஆன் போன்ற நூல்கள் அவரது சிந்தனையை மாற்றின. பின்னர் 1954 வரை அவர் தாருல் உலூம் கராச்சியில் இஸ்லாமிய கல்வியை முறையாக பயின்றார். அங்கே ஹதீஸ், ஃபிக்ஹ், தக்ரீத் போன்ற பாடங்களைக் கற்றார். இந்தக் காலத்தில் அவர் மாசிகா முனாஜாத் போன்ற இதழ்களில் எழுதத் தொடங்கினார். அவரது எழுத்துக்கள் படிப்பவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தின. இவ்வாறு அவரது இளம் வயது ஒரு தேடலின் கதை. ஒரு சிறுவன் உலகின் பெரிய ஞானங்களைத் தேடி இறுதியில் குர்ஆனின் ஒளியில் அமைதி கண்டான். இந்த ஆரம்பகால அனுபவங்களே பின்னால் அவர் ஒரு மாபெரும் இஸ்லாமிய சிந்தனையாளராக உருவாக வித்திட்டன. 1954 ஆண்டு யசார் அஹ்மத் இஸ்லாமிய அறிவை ஆழமாக படித்துக் கொண்டிருந்த காலம். அப்போது அவருக்கு வயது 22. அவரது சிந்தனைகள் இஸ்லாமிய சமூகத்தின் மீட்புக்கான வழிகளைத் தேடிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் பாகிஸ்தானில் ஒரு பெரிய இயக்கம் வலுவாக வளர்ந்து கொண்டிருந்தது, ஜமாத் இஸ்லாமி. அதன் தலைவர் மௌலானா சையத் அபுல் ஆலா மௌதூதி ஒரு பிரபலமான இஸ்லாமிய சிந்தனையாளர். அவரது எழுத்துக்களும் பேச்சுக்களும் யசார் அஹ்மதை ஈர்த்தன. ஒரு நாள் லாகூரில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் மௌதூதியின் பேச்சைக் கேட்டார் யசார் அஹ்மத். அந்தப் பேச்சு அவரை மிகவும் கவர்ந்தது. இஸ்லாம் ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, அதை நிறுவ வேண்டும் என்று மௌதூதி விளக்கியபோது யசார் அஹ்மதின் மனதில் ஒரு புதிய எண்ணம் பிறந்தது. அதன் பிறகு அவர் ஜமாத் இஸ்லாமி இல் சேர முடிவு செய்தார். அவர் அந்த இயக்கத்தில் சேர்ந்தவுடன் தனது அறிவுத்திறனால் விரைவில் முன்னணி உறுப்பினர்களில் ஒருவராக மாறினார். 1951 அவர் மத்திய நிர்வாகக் குழுவில் ஓர் உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்தக் காலத்தில் தர்ஜுமானுல் குர்ஆன் போன்ற இதழ்களில் அவர் கட்டுரைகள் எழுதினார். அவரது எழுத்துக்கள் தெளிவான சிந்தனைகளால் நிரம்பியிருந்தன. ஆனால் காலப்போக்கில் அவருக்கும் ஜமாத் இஸ்லாமியின் முக்கிய தலைமையிடமும் சில முறைகளில் முரண்பாடுகள் தோன்றின. முக்கியமாக இஸ்லாமிய அரசியல் முறை பற்றி அவருக்கு சந்தேகங்கள் எழுந்தன. மௌதூதி நடைமுறை அரசியல் மூலம் மாற்றம் கொண்டுவர வேண்டுமென்று வாதிட்டார். ஆனால் யசார் அஹ்மத் நம்பியது வேறு. முதலில் மக்களின் சிந்தனையையும் ஈமானையும் பலப்படுத்த வேண்டும், பிறகுதான் அரசியல் மாற்றம் வரும் என்று. 1957 ஆண்டில் இந்தக் கருத்து வேறுபாடுகள் மேலும் பெருகின. இறுதியில் அவர் ஜமாத் இஸ்லாமியை விட்டு வெளியேறினார். இது ஒரு பெரிய முடிவு. ஆனால் அவரது சிந்தனைத் தெளிவு அதைத் தேவையாக்கியது. இந்த 3 ஆண்டுகள் அவருக்கு ஒரு பயணமாக இருந்தன. ஜமாத் இஸ்லாமியில் இருந்த காலம் அவருக்கு பல பாடங்களைக் கற்றுத் தந்தது. ஆனால் அவரது சொந்த வழியைத் தேடுவதற்கு இது ஒரு திருப்புமுனையாக மாறியது. பின்னாளில் அவர் தஞ்சீம் இஸ்லாமி என்ற புதிய இயக்கத்தைத் தொடங்கினார். ஜமாத் இஸ்லாமியிலிருந்து விலகிய பிறகு அவர் தனது சொந்த அறிவார்ந்த தேடலைத் தொடர்ந்தார். அந்தக் காலம் அவருக்கு ஒரு புதிய விடிவாக இருந்தது. லாகூரின் அமைதியான தெருக்களில் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருந்தது: இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான உண்மையான வழி எது? அவர் தனது நேரத்தை பெரும்பாலும் குர்ஆன் ஆய்வுக்கு அர்ப்பணித்தார்.
9558 அவர் லாகூரின் பல்வேறு மசூதிகளில் சீர்வகுப்புகளை நடத்தத் தொடங்கினார். அவரது வகுப்புகள் மிகவும் தனித்துவமானவை. குரானின் ஆழமான அர்த்தங்களை எளிய மொழியில் விளக்குவதில் அவருக்கு தனி ஆற்றல் இருந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கேட்பார்கள். அவரது பேச்சுகளில் இகாமத்துதீன் தீனின் நிறுவல் பற்றிய கருத்து முக்கிய இடம் பிடித்தது. அந்த நாட்களில் அவர் தர்ஜுமானுல் குரான் மற்றும் சிந்தனை போன்ற இதழ்களில் கட்டுரைகள் எழுதினார். அவரது எழுத்துக்கள் புதிய சிந்தனைகளால் நிறைந்திருந்தன. 1969 அவர் இஸ்லாமி இன்கிலாப் கபோர் கைசி, இஸ்லாமிய புரட்சி எப்போது எப்படி என்ற நூலை எழுதினார். அந்த புத்தகம் பாகிஸ்தானில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அதில் அவர் ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி மாற்றம் அடைய வேண்டும் என்பதை விளக்கியிருந்தார். 1971 அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தைக் கொண்டு வந்தது. அந்த ஆண்டு அவர் தனது வாராந்திர சீர்வகுப்புகளை முறைப்படுத்தினார். லாகூரின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் அவரது வகுப்புகளுக்கு வரத் தொடங்கினார்கள். அவரது பேச்சுகள் மக்களின் மனதை தொடும் விதம் வியப்பை ஏற்படுத்தியது. குரானை புரிந்து கொள்வது மட்டுமில்லை, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான் உண்மையான தீன் என்று அவர் வலியுறுத்தினார். அந்தக் காலத்தில் அவர் துவா அழைப்பு பற்றி பல உரைகளை நிகழ்த்தினார். அவரது கருத்துக்கள் பலரை கவர்ந்தன. 1973 அவர் தீன் ஓர் தருக்கியத் மதம் மற்றும் தர்க்கம் என்ற தலைப்பில் ஒரு தொடர் உரைகளை ஆற்றினார். அதில் நவீன காலத்தில் இஸ்லாமிய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளக்கினார். இந்த 18 ஆண்டுகள் இஸ்ரார் அஹ்மதின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. இந்த காலத்தில்தான் அவர் ஒரு முழுமையான இஸ்லாமிய அறிஞராக உருவானார். அவரது சிந்தனைகள், எழுத்துக்கள், உரைகள் அனைத்தும் ஒரு புதிய இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கான வித்துக்களாக அமைந்தன. 1975 ஆண்டு இஸ்ரார் அஹ்மத் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார். பல ஆண்டுகளாக அவர் குரானை பற்றி பேசியும் எழுதியும் வந்தார். ஆனால் இப்போது அவருக்கு ஒரு தெளிவான உணர்வு ஏற்பட்டிருந்தது. இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட இயக்கம் தேவை. இந்த எண்ணத்தின் அடிப்படையில்தான் தன்ஜீம் இஸ்லாமி பிறந்தது. அந்தக் காலத்தில் பாகிஸ்தானில் பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தன. ஆனால் இஸ்ரார் அஹ்மத் கனவு கண்டது வேறு விதமான ஒன்று. அவர் விரும்பியது மக்களின் சிந்தனையையும் செயலையும் மாற்றும் ஒரு இயக்கம். 1976 தன்ஜீம் இஸ்லாமியின் முதல் கூட்டம் லாகூரில் நடந்தது. சில டஜன் ஆர்வலர்கள் மட்டுமே அந்தக் கூட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரார் அஹ்மத் மனதளவில் ஒரு பெரிய திட்டத்தை வகுத்திருந்தார். அவரது இயக்கம் வேகமாக வளர்ந்தது. 1978 தஹ்வா என்ற மாத இதழைத் தொடங்கினார். அந்த இதழ் மூலம் இஸ்லாமிய சிந்தனைகளை எளிய மொழியில் மக்களுக்கு எடுத்துச் சொன்னார். அதே ஆண்டு அவர் இகாமத்துதீன் குரானே ரஹே என்ற நூலை எழுதினார். அதில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை எப்படி கட்டியெழுப்புவது என்பதை விளக்கியிருந்தார். 1980களில் தன்ஜீம் இஸ்லாமி பாகிஸ்தானின் பல நகரங்களில் கிளைகளைத் தொடங்கியது. இஸ்ரார் அஹ்மத் நாடு முழுவதும் பயணம் செய்து உரையாற்றினார். அவரது பேச்சுகள் மக்களை கவர்ந்தன. நாம் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய மாற்றத்தின் ஒரு பகுதியாக வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 1991 அவரது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அந்த ஆண்டு பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் அல்ஹுதா என்ற வாராந்திர நிகழ்ச்சியைத் தொடங்கினார். அந்த நிகழ்ச்சி முழு நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது. தொலைக்காட்சி மூலம் இஸ்லாமிய அறிவை பரப்பும் முயற்சி அதுவரை அதிகம் காணப்படாத ஒன்று. அந்த காலகட்டத்தில் அவர் பல நூல்களை எழுதினார். குரானி உலூம், இஸ்லாம் ஓர் ஜாதி பிரஷ்ன், தவதத்தீன் போன்ற நூல்கள் அந்த நாட்களில் வெளிவந்தன. அவரது எழுத்துக்கள் இஸ்லாமிய சிந்தனையில் ஒரு புதிய அலைக்கு வித்திட்டன. 2000ஆம் ஆண்டு வரை தன்ஜீம் இஸ்லாமி ஒரு பலமான இயக்கமாக வளர்ந்தது. இஸ்ரார் அஹ்மத் இப்போது வயதானவராகிவிட்டார். ஆனால் அவரது உழைப்பும் ஈமானும் அப்படியே இருந்தன. இந்த 25 ஆண்டுகள் அவரது வாழ்க்கையில் மிகவும் போராட்டமான காலமாக இருந்தது.
ஒரு சிறிய குழுவாக தொடங்கிய இயக்கம் இப்போது ஒரு பெரிய இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கமாக மாறியிருந்தது. 2000ஆம் ஆண்டு வந்தபோது மௌலானா எஸ்ஆர் அஹ்மத் வயது 68. அவரது உடல் நலம் மெல்ல மெல்ல குறையத் தொடங்கியது. ஆனால் அவரது உள்ளத்தில் இருந்த கொள்கைக்கு அப்படியே பற்றியிருந்தது. அவர் லாகூரில் தனது வீட்டில் அமைதியாக வாழ்ந்தாலும் அவரது சிந்தனைகள் மட்டும் நாடெங்கும் பரவிக் கொண்டிருந்தன. அந்தக் காலத்தில் அவர் தனது அல்ஹுதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தினார். மக்கள் தொலைக்காட்சியை நோக்கி காத்திருப்பார்கள், அவர் குரானின் ஆழமான தத்துவங்களை எளிய சொற்களில் பகிர்ந்து கொள்வதற்காக. 2002இல் அவர் குரானி பாரடைம் ஆஃப் வார் அண்ட் பீஸ் என்ற ஆங்கில நூலை எழுதினார். அதில் இஸ்லாமிய போர் மற்றும் அமைதிக் கோட்பாடுகளை புதிய விதத்தில் விளக்கியிருந்தார். அவரது வீட்டு நூலகம் எப்போதும் ஆராய்ச்சியாளர்களால் நிரம்பியிருக்கும். பல இளைஞர்கள் அவரிடம் வந்து கல்வி கற்றார்கள். அவர் எல்லோருக்கும் பொறுமையாக விளக்கம் கூறுவார். உலூமுதீன் பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் அப்போதெல்லாம் துவா மற்றும் தர்ஜுமானுல் குரான் போன்ற இதழ்களில் வெளிவந்தன. 2004 ஆண்டு வாக்கில் அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்தது. மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னார்கள். ஆனால் அவர் தனது கடமைகளிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை. 2005இல் அவர் தனது இறுதி நூல்களில் ஒன்றான தவத்துதீன் அஸ்ரி முசூலியத் கிஸ்கா மத அழைப்பு உண்மையான பொறுப்பு யாருடையது என்ற புத்தகத்தை முடித்தார். அவரது கடைசி நாட்களில் கூட அவர் தனது வீட்டில் சிறிய சிறிய கூட்டங்களுக்கு உரையாற்றினார். 2010ஆம் ஆண்டு அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக மாறியது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரைச் சந்திக்க வந்தவர்களுக்கு அவர் எப்போதும் இனிய சொற்களை பகிர்ந்தார். இறுதியாக 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் அவர் இறைவனைச் சந்தித்தார். அன்று முழு பாகிஸ்தானும் அழுதது. லாகூரின் தெருக்கள் மக்கள் நடமாட்டத்தில் திணறின. அவரது ஜனாசா தொழுகையில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஆனால் மௌலானா எஸ்ஆர் அஹ்மத் என்றால் ஒரு நபர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனை, ஒரு இயக்கம். அவர் மறைந்த பிறகும் அவரது தஞ்சீம் இஸ்லாமி தொடர்ந்து செயல்பட்டது. அவரது மாணவர்கள் அவரது போதனைகளை பரப்பும் பணியை தொடர்ந்தனர். அல்ஹுதா நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டன. அவரது நூல்கள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. இன்றும் பல இளைஞர்கள் அவரது எழுத்துக்களைப் படித்து அவரது சிந்தனை வழியில் வாழ்கிறார்கள். லாகூரில் அவரது வீடு ஒரு ஆய்வு மையமாக மாறியுள்ளது. அவரது குரான் விளக்கங்கள் இணையத்தில் லட்சக்கணக்கானோரை அடைகின்றன. மௌலானா எஸ்ஆர் அஹ்மத் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு தீபத்தைப் போன்றது. அவர் மறைந்தாலும் அந்த ஒளி இன்னும் பலரை வழிநடத்துகிறது. அவரது கடைசி நாட்களில் கூட அவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றுதான் இன்றும் எதிரொலிக்கிறது: குரான் மட்டுமே நமது வழிகாட்டி, அதைப் பின்பற்றுங்கள், உண்மையான வெற்றி அங்கேதான். பாகிஸ்தானின் வானத்தில் ஒரு புதிய விடியலைக் கொண்டு வந்தவர் மௌலானா எஸ்ஆர் அஹ்மத். அவரது வாழ்க்கை முழுவதும் குரானின் ஒளியை மக்களிடம் எடுத்துச் செல்லும் ஒரு தீர்க்கதரிசனப் பயணமாக இருந்தது. அவர் விட்டுச் சென்ற மரபுகள் இன்றும் பலரின் வாழ்க்கையை மாற்றியமைக்கின்றன. முதலாவது, குரானை எல்லோரும் புரிந்து கொள்ளும் மொழியில் அணுக வைத்தார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்று குரானை எளிய உரையாடல் நடையில் விளக்கியது. எஸ்ஆர் அஹ்மத் நேரடியாக மக்களின் மொழியில் பேசினார். 1970களில் தொடங்கிய அவரது வாராந்திர தஃசீர் வகுப்புகள் பின்னர் அல்ஹுதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக மாறியது. கடினமான இஸ்லாமிய தத்துவங்களை ஒரு வயல் வெட்டியாளும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்துரைத்தார். இரண்டாவது, இகாமத்துதீன் இஸ்லாமிய வாழ்வியல் கோட்பாடு. அவர் உருவாக்கிய இகாமத்துதீன் தீனின் நிறுவல் என்ற கருத்து ஒரு புரட்சிகரமான சிந்தனை. இஸ்லாம் என்பது தொழுகை, நோன்பு மட்டுமல்ல, ஒரு முழுமையான வாழ்க்கை முறை என்பதை இஸ்லாமி இன்கிலாப் கபோர் கைசே போன்ற நூல்களில் விளக்கினார். இந்தக் கோட்பாடு இன்றும் பல இளைஞர்களை ஈர்க்கிறது. மூன்றாவது, தஞ்சீம் இஸ்லாமி ஒரு அமைப்புசார் மறுமலர்ச்சி. 1975இல் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு ஒரு புதிய மாதிரியை உருவாக்கியது. துவா இதழ் மூலம் இந்த எண்ணங்களை வேரூன்ற வைத்தார். அரசியல் கட்சிகளிலிருந்து விலகி மக்களின் சிந்தனையை மாற்றும் இயக்கம் இது. நான்காவது, ஆக்கப்பூர்வமான எழுத்துக்கள். அவரது குரானி உலும், தீன் ஓர் தர்க்கியத் போன்ற நூல்கள் இஸ்லாமிய அறிவுத்துறையில் புதிய வாயில்களைத் திறந்தன. தர்ஜுமானுல் குரான் இதழில் எழுதிய கட்டுரைகள் இன்றும் மேற்கோள்களாக பயன்படுத்தப்படுகின்றன. ஐந்தாவது, மீடியா புரட்சி.
2000ஆம் ஆண்டுகளில் அல்ஹுதா தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் இஸ்லாமிய அறிவை வீடுதோறும் எடுத்துச் சென்றார். இது பாகிஸ்தானிய ஊடக உலகில் ஒரு முன்மாதிரியாக அமைந்தது. 6வது, அறிவார்ந்த சுதந்திரம் ஜமாத் இஸ்லாமியிலிருந்து விலகியதும் தஞ்சீம் தொடங்கியதும் அவரது சிந்தனைச் சுதந்திரத்தைக் காட்டுகிறது. மதப்பிடிப்புகளில்லாமல் குரான் மற்றும் ஹதீஸை புரிந்து கொள்ளுங்கள் என்பது அவரது அணுகுமுறை. இன்று அவரது துபா இதழ் தொடர்ந்து வெளிவருகிறது. லாகூரில் அவரது நூலகம் ஒரு ஆய்வு மையமாக விளங்குகிறது. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவர் எப்படி ஒரு சிந்தனை புரட்சியாளராக மாறினார் என்பதற்கு அவரது வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு. அவர் சொல்லிக் கொண்டிருந்த ஒன்றே இன்றும் எதிரொலிக்கிறது: குரான் மட்டுமே நமது வழிகாட்டி, அதைப் பின்பற்றுங்கள், உண்மையான வெற்றி அங்கேதான். அவரது சிந்தனைகள் இன்றும் உயிர்ப்புடன் விளங்குகின்றன. ஒரு மனிதர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு அவரே சான்று.